வணக்கம். நம்ம இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியில தொதல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது அரிசியிலயும் பண்ணலாம், கோதுமையிலயும் பண்ணலாம். எந்த அரிசியில வேணாலும் பண்ணலாம். நான் கருப்பு கவுனி அரிசியை ஒரு 12 ஹவர்ஸ் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். தேங்காய், வெல்லம், ஏலக்காய், உப்பு அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரும் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும். தேங்காய் மிக்சியிலே போட்டு திருவிட்டேன். அதோட ஏலக்காய், உப்பு, அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்ச கருப்பு கவுனி அரிசி. இப்போ நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா 2 கப்பு தண்ணி வேணும். இதுலேயே வெல்லத்தையும் போட்டேன். அதில் ஒரு கப் தண்ணியை இப்போ ஃபஸ்ட்டு மிக்சியை அரைச்சி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரியே அரைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அந்த பால் மட்டும் நம்மளுக்கு போதும். ஃபுல் அரிசியும் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொரு கப்பு தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அது ரெண்டாவது பால் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சக்கையை ஸ்டீமரில் வேக வச்சு புட்டு மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச அந்த பால் மட்டும் எடுத்துக்கிறோம். இதுலேயே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். அதனால் சும்மா அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தால் போதும். அதோட கார்ன்ஃப்ளவர் மாவும் கரைச்சி வச்சுக்கோங்க. எப்படியும் மினிமம் இதுக்கு 1/2 ஹவராவது கிளறணும். அப்போ தான் கரெக்டான பதம் வரும். ஒரு 15 மினிட்ஸ் ஆனோடனேயே நம்ம கரைச்சி வச்ச சோள மாவை ஊற்றிடலாம். நம்ம போட்ட தேங்காயிலேருந்தே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நல்லா தேங்காய் எண்ணெயோட வாசனையும் நல்லா வரும். தேங்காயோட வாசனை நல்ல முத்தல் தேங்காயாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். தானாகவே எண்ணெய் அப்படியே பளபளன்னு வர ஆரம்பிக்கும். நெய் அதெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. உங்களுக்கு சப்போஸ் அது ஏலக்காயாக இருந்துச்சுனாக்கா அந்த தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சும்மா உங்களுக்கு ஊற்றி காமிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஊற்றுறேன். இதுவே எப்படி பளபளன்னு நல்லா வருது பாருங்கள். எண்ணெய் சட்டியில் இது மாதிரி ஒட்டாமல் வரணும். நான்ஸ்டிக்கில் எப்போயுமே அல்வா செய்யாதீங்க, உங்களுக்கு பதம் தெரியாது. அது ஒட்டாமலே தான் வரும். அதனால கரெக்டான பதம் வராது, டேஸ்ட் வராது. ஸோ நல்லா அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க. நம்மளுடைய கருப்பு கவுனி தொதல் ரெடி. தேங்க்யூ.